அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். ராதிகா மேடம் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருவர் விந்தணு தானம் மூலம் குழந்தை பெற்றெடுத்தார். அவரின் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும்? மேலும் அவரின் குழந்தை ஜாதகம் கொண்டு தந்தை பலம் போன்றவற்றை கணிக்க இயலுமா? ஜாதகரின் மனைவி ஜாதகத்தில் குழந்தை பாகிய அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இங்கே தெளிவாக குழந்தை பெற்றெடுத்தாருன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ஜாதகரின் மனைவி ஜாதகத்தில் குழந்தை பாகிய அமைப்பு இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் புரியாத கேள்வி கேட்டிங்களான்னு தெரியல. ஏன்னா குழந்தையை பெற்றெடுத்தாருன்னு சொல்லிட்டு பிறகு குழந்தை அவங்களுக்கு வந்துடுச்சு. அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணோட ஆணுக்கு, இப்போ அந்த பெண்ணோட கணவருக்கு குழந்தை பாகியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. அவருடைய உயிரணுக்களுக்கு உடம்பில் போதிய உயிரணுக்கள் இல்லை, உயிரணுக்களுக்கு உயிர் இல்லை, டெட் செல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு வந்துடும். அந்த மாதிரி வரும்போது அறிவியல் ரீதியாக எதுவுமே பண்ண முடியாது, டெஸ்ட்டு பேபி கூட முடியாதுன்னுவாங்க. அப்போ வேறொருத்தருடைய உயிரணு மூலம் அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க. இது வெளிநாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய சயின்டிஸ்டோட உயிரணுக்கெல்லாம் பதப்படுத்திலாம் வைத்து கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்தியாவிலையும் ரொம்ப வேறு தவிர்க்கவே முடியல அப்படின்னா அது மாதிரி வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம் 5ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒருவருடைய குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றலை சொல்லக்கூடியது. லக்ன பாவமும் 5ஆம் பாவமும் ஒருவருடைய குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றலை குறிக்கக்கூடியது. 7ஆம் பாவமும் 11வது பாவமும் ஆப்போசிட் பர்சனுடைய குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றலை சொல்லக்கூடியது. அப்போது என்னென்னா, இங்கே அவரின் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்குன்னு சொல்கிறது, நீங்கள் அவரின்னா யாரை சொல்கிறீங்கன்னா அநேகமாக அந்த பெண்ணோட ஜாதகத்தை சொல்கிறீங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் நல்லா இருந்திருக்கும், லக்ன பாவம் நல்லா இருக்கலாம். ஆனால் 7ஆம் பாவம் 2, 6, 10ன்னு தொடர்பு கொண்டிருக்கலாம். 7ஆம் பாவம் 2, 6, 10ன்னு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுனா, அது லக்னத்தோட 5ஆம் பாவத்துக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் 7க்கு அது 4, 8, 12 வந்துடுறதால இப்போ கணவருடைய மலட்டுத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதாவது மலட்டுத்தன்மை என்பது 4, 8, 12ன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஒற்றைப்படை பாவம், இரட்டைப்படை பாவம் வரும்போது உயிருள்ள பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள், உயிர்த்தன்மை குறைந்த பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள்னு சொல்கிறோம். அதில் 2, 6, 10 என்பது ஓரளவுக்கு உயிர்த்தன்மை இருக்கிற பாவம் சொல்கிறோம். 4, 8, 12ங்கிறது முழுக்க உயிர்த்தன்மை இல்லாத பாவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 4, 8, 12 7ஆம் பாவம் 7க்கு 4, 8, 12ங்கிறது 2, 6, 10. அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் பாவம் 2, 6, 10 அப்படின்னு தொடர்பு கொண்டாவே அப்போ என்ன அப்படின்னா, அவருடைய கணவருக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் 11வது வீடுங்கிறது 7வது பாவத்துக்கு 5வது பாவமாக போயிடுது. 7வது பாவத்திலேருந்து நாம் பார்க்கும்போது 5வது பாவம் தான் இந்த 11வது பாவம். அப்போது இந்த லக்னம் என்பது 7ங்கிறது கணவருடைய லக்னமாகவும், 11 என்பது கணவருடைய குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி. அதாவது ஒரு 5வது பாவம் என்பது ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி அப்படின்னு நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்போம். அப்போது பார்க்கும்போது இந்த 11வது பாவம் அந்த ஜாதகத்தில் 2, 6, 10ன்னு தொடர்பு கொண்டா. ஏன் 11வது பாவம் 2, 6, 10ன்னு தொடர்பு கொண்டா? அந்த 11வது பாவம் 2, 6, 10ங்கிறது 7க்கு அது 4, 8, 12 போயிடும். இந்த 11வது பாவத்துக்கும் அது என்ன அப்படின்னா அதே 4, 8, 12 தான் வரும். 2 என்பது 11வது பாவத்துக்கு 4ஆம் பாவம், 6ங்கிறது 8ஆம் பாவம், 10ங்கிறது 4ஆம் பாவம். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவருடைய கணவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அவர் கணவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி குரு அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா குருங்கிறது பொதுவாக குழந்தைக்கு சொல்லக்கூடியது. அப்போ குருங்கிறது இவங்களுக்கு லக்ன பாவம், 5வது பாவம், குரு இதெல்லாம் நல்லா இருந்து, இதே ஜாதகத்தில் 7வது பாவமும் 11வது பாவமும் வீக்காக போயிருந்தா, ஒரு சைடு நல்லா இருக்குது, அதாவது விதையும் நல்லா இருக்கணும், பூமியும் நல்லா இருக்கணும். அப்போ விதை சரியில்லை, அப்போ பூமி நல்லா இருக்குது அப்படின்னா முளைக்காது. அப்போ வேறு ஒரு விதையை போட்டால் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வகையில் இங்கே 7ஆம் பாவம் என்பது 11ஆம் பாவம் என்பது 2, 6, 10 அந்த பெண்ணுக்கு தொடர்பு கொள்ளணும். அப்படி தொடர்பு கொள்ளும்போது என்னென்னா, 7ஆம் பாவம் 2, 6, 10 அப்படிங்கிறது அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவமும் அதாவது 11ஆம் பாவம் 2, 6, 10னாவே 6னாவே ஜோடி பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம் சார். அதாவது 6ஆம் பாவம் என்பது ஜோடி பொருத்தம் இல்லை. ஜோடிங்கிறது 7வது பாவம். அப்போ 6, 10ங்கிறது ஒரு மிஸ்மேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மிஸ்மேட்சிங் அப்படிங்கிறது இந்த 6ஆம் பாவத்துடைய ஒரு தன்மை ஆகிடுது. அப்போ இந்த பெண்ணுக்கு நடக்கிற திசையிலையும் 2, 6, 10ன்னு வந்திருந்தால் இந்த மாதிரி அமைப்பு வரும்.
அதாவது அவங்களுக்கு 7ஆம் பாவம் வந்து மெயினாக லக்ன பாவம், 5ஆம் பாவம், குரு நடக்கிற திசை இதில் எல்லாமே நல்லா இருக்கணும். 2வது இந்த பெண்ணுக்கு வந்து 4ஆம் பாவம் வந்து நல்லா வலுவாக இருக்கணும். 4ஆம் பாவம் வந்து குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா 4ஆம் பாவம் 1, 3, 7, 5, 9 இந்த மாதிரி தொடர்பு கொண்டால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவம் 5ஆம் வீட்டை தொடர்பு கொண்டாலும் நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி வேறு ஒருத்தருடைய உயிரினம் மூலமாக குழந்தை பெறுதலுக்கு. ஏன்னா 4ஆம் பாவங்கிறது மனித முயற்சின்னு சொல்லுவோம். 5ஆம் பாவத்தை இயற்கைன்னு சொல்கிற மாதிரி 4ஆம் பாவத்தை மனித முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். 8ஆம் பாவங்கிறது எதிர்மறையான, அதாவது சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத மரபு மீறல் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்தோட காரகம். அதாவது மரபுங்கிறது 9ஆம் பாவத்தோட காரகம், 8ங்கிறது மரபு மீறல், அதாவது மரபு ரீதியாக ஒற்றுக்கொள்ள முடியாத அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது 6 என்பது ஜோடி பொருத்தம் இல்லாதது. அப்போது 7ஆம் பாவம் குறிப்பாக வந்து 6ஐயோ 11ஆம் பாவம் 6ஐயோ தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி அமைப்பு வரும். மெயினாக வந்து 4ஆம் பாவம், ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிறது இல்லை. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா நம்ம செயற்கையாக பண்ணுறோம். அது மனித திட்டமிட்டு ஒரு சுச்சுவேஷனில் பண்ணுறதுனா திட்டமிடுதல் அப்படிங்கிறது 4ஆம் பாவத்தோட காரகம். திட்டமிடுதல், மனித முயற்சி, இது எல்லாமே 4ஆம் பாவத்தோட காரகம். அப்படிங்கிறதால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இங்கே 4ஆம் பாவம் அந்த ஜாதகத்தில் வந்து 8, 12 தொடர்பு கொண்டால் அது வில்லங்கமாக போய்டும். சரியா? மனித முயற்சிகள் மூலமாக நடக்கிற விஷயம்லாம் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ 4ஆம் பாவங்கிறது 3, 7, 11 இல்லை 1, 5, 9னா மனித முயற்சி மூலமாக என்னென்னலாம் பண்ணுறோமோ மனித முயற்சிகள் ரீதியாக நடக்கக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரி. அதாவது 4ஆம் பாவம் 2, 6, 10ன்னு வரும்போது மனித முயற்சியின் மூலமாக வரக்கூடிய புறம் சார்ந்த விஷயங்கள் டெவலப் ஆகும்னு எடுத்துக்கிறோம். அதேமாதிரி 4ஆம் பாவம் 1, 3, 5, 9ன்னு வரும்போது மனித முயற்சிகள் மூலமாக வரக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ். அதாவது டெஸ்ட் பேபி ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த 4ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். இந்த 4ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டால் டெஸ்ட் பேபியும் ஃபெயிலியராக போயிடும். அது 5ஆம் பாவங்கிறது இயற்கையாக குழந்தை பிறகுது, 4ஆம் பாவங்கிறது செயற்கையாக குழந்தை பிறகுது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 5ஆம் பாவங்கிறது கெட்டு போயிட்டு 4ஆம் பாவமும் கெட்டு போயிட்டால் பெரிய பிரச்சனையாக போயிடும். அதேமாதிரி இந்த 8ஆம் பாவங்கிறது சமூகத்துக்கு அதாவது ஒரு எதிர்மறையான, அதாவது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எதிர்மறையான அப்படிங்கிறது. ரேர் கேஸ்னால் அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை, எப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ 8ஆம் பாவங்கிறது 5ன்னு தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதாவது அதுக்காக 8ஆம் பாவம் 5 தொடர்பு கொள்ள எல்லாரும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதாவது உங்கள் புரியத்துக்காக சொல்கிறேன், இந்த கேஸுக்கு இந்த மாதிரி கேஸுக்கு, அதாவது 8ஆம் பாவம் 5னா திடீர் பப்ளிசிட்டி வரும், திடீர்னு வந்து கலைத்துறையில் சிறப்பாக இருப்பாங்க, அது ஜோதிடருக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு வேலை இல்லாமல் போகும், திடீர்னு குழந்தை பிறக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் குழந்தையே பிறக்காதுன்னு டிசைட் பண்ணிட்ட பிறகு திடீர்னு குழந்தை பிறக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி திடீரென எதிர்பாராத அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம், அல்லது மரபு மீறல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது அந்த வகையில். அதுக்கு இல்லாமல் அந்த நேரத்தில் நடக்கிற தசா புத்திகள், மெயினாக புத்திநாதன் வந்து நல்ல வலுவாக வந்து ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி அமைப்பு வரும்.